பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6வது மாதத்துக்குரிய வாக்குத்தத்த ஒரு வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 1/6/2021 ஆண்டிலே நாளிலே நம் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கக்கூடிய அருமையான வாக்கு தத்தம் இது. ஆண்டவர் இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் தன் மேல் வைக்கும்படியாய் அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே முதலாவது நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைய கால சூழ்நிலையிலே நீங்கள் யாவரும் மிகுந்த பாரத்தோடு இருக்கிறீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உணர்ந்தவராய், ஆவியானவர் சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னது போல பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை உங்க பாரங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, அவருடைய பாதத்திலே வந்து இறக்கி வைத்து விடுங்கள். இருதயத்தை தாக்கி இருக்கக்கூடிய பாரம், சரீரத்தை தாக்கி இருக்கக்கூடிய பாரம். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலை அவ்வளவு ஒரு மிகுந்த பாரத்தோடு கூட நாம் காணப்படுகிறோம். ஒரு வீட்டை விட்டு வெளியே போக முடியாத ஒரு நிலை, எந்த ஒரு காரியங்களும் செய்ய முடியாத ஒரு நிலை. பாருங்கள், வீட்டை குறித்த பாரம், சரீரத்தை குறித்த பாரம். ஒவ்வொரு நாளிலும் எவ்விதத்திலாவது நாம் வெளியே புறப்பட்டு போய் அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை சந்திப்பதற்கு ஏதுவான ஒரு காரியங்களை செய்து நாம் நம்முடைய வீட்டை போஷித்திருக்க முடியும். சிலர் வாரக்கணக்கிலே வார சம்பளங்கள் வாங்கி உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டிருப்பீர்கள். அதன் நிமித்தம் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அநேகர் மாதத்தினுடைய சம்பளம் வாங்குகிற ஒரு நிலை. ஆனால் இந்த எல்லா நிலையுமே அடைக்கப்பட்ட ஒரு நிலை. வெளியே போய் விதத்திலேயாவது நாம் ஏதாவது சம்பாதித்து விடலாம் என்று நினைக்கிற வேளையிலே வெளியே போக முடியாதபடிக்கு இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் ஒரு வேளை நமக்கும் வந்து விடுமோ என்று ஒரு பயத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. எங்கு பார்த்தாலும் இந்த பயம் பயம் பயம். 99% பயத்தோடு கூட தான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, எந்தெந்த காரியங்கள் எல்லாம் பாரத்தோடு இருக்கிறீங்க, அதிலும் இது ஒரு முதல் வாரம். இந்த முதல் வாரத்திலே நம்முடைய குடும்பத்தினுடைய அத்தனை தேவைகளும் சந்திக்கப்பட வேண்டுங்கிற ஒரு நிலை. எல்லாவற்றையும் பாரத்தோடு கூட இருக்கிறோம். உள்ளத்துல மிகுந்த பாரம், குடும்பத்தை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், வேலை குறித்த பாரம், தொழிலை குறித்த பாரம்,
அன்றாடம் எந்த ஒரு காரியமும் சந்திக்க முடியாத ஒரு நிலை. எருசலேம் நகரை சுற்றிலும் அசீரியர்கள் இறங்கி முற்றுகை போட்டப்பட்டு தேசம் முழுவதும் பஞ்சத்தில் இருந்தது போல ஒரு முற்றுகை போடப்பட்ட ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் காணப்படுகிறோம். அதன் பெரிய பாரத்தோடு இருக்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. நான் சொல்வேன், இந்த வசனத்தை நீங்க அப்படியே விசுவாசிக்கணும். இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் உன்னுடைய பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் என்று யாரெல்லாம் சொல்லுகிறீர்களோ, ஆண்டவர் அந்த பாரத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொள்வார். எல்லா பாரங்களையும் இறக்கிருங்க. இந்த மாதம் தேவ சமூகத்திலே எந்தெந்த காரியங்களின் நிமித்தம் உங்களுக்கு பாரம் வந்ததோ அத்தனை பாரங்களையும் இறக்கி வைக்கிற நாளாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்க சுமந்தது போதும். இந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுவினுடைய பாதத்தில் இறக்கி வைங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உன் பாரம் எல்லாம் இன்னைக்கு இறக்கிது. இந்த பாரத்தை நிமித்தம் கலங்காத, தவிக்காத, வேதனைப்படாத, கண்ணீர் வடிக்காத. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். தேசமெங்கும் சுற்றி உலாவி வருகிற இயேசுடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அதனால் எனக்கு அருமையான தேவ சொன்னேன், இந்த வார்த்தை பிரகாரம் பாருங்கள், ஆண்டவருடைய சமூகத்தை இறக்கி வைங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. பாரத்தை வச்சிருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாங்க அதை அப்படியே கீழ்ப்படிங்க. கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். ஆண்டவரே, என் பாரத்தை உடைய பாதத்தில் வைக்கிறேன். உங்க பாரத்தோடு இருக்கிறேன்ப்பா. எல்லா பாரத்தையும் உடைய பாதத்தில் வைக்கிறேன். பாருங்க, யோபு என்ற ஒரு மனிதன் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கும். ஊத்ஸ் என்ற ஒரு தேசத்திலே அரபு நாட்டு எல்லைக்குட்படுத்தப்பட்ட ஏதோ ஒன்றை ஒரு இடத்தில் யோபு என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்து வந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அப்படி ஆண்டவரோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பு உடையவன், தேவ சமூகத்திலே தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தவன், பலிகளை சரியாய் செலுத்துகிறவன், கர்த்தரோடு கூட என்றும் இசைந்திருக்கிறவன், தேவனுடைய சாட்சியை பெற்றவன், என் தாசனாகிய யோபு என்று ஆண்டவர் அவனை குறித்து சொல்வதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவன் பொருளெல்லாம் நஷ்டம், ஆடு மாடுகள் எல்லாம் கொள்ளையாகின, பணங்கள் எல்லாம் விரயமாயின. அந்த நிமித்தம் அவன் உள்ளம் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறது. மிகுந்த சஞ்சல உடையவனாய் இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகள் யாவும் மரித்து போனார்கள். அவனிடத்தில் இருந்த பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனை விட்டு எடுபட்ட கூடிய ஒரு நிலை. அவனுடைய இருதயம் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறது. அவனுடைய ஆவி சஞ்சலத்தினால் இருக்கிறது. அவனுடைய ஆத்மா சரீரம், ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் சஞ்சலத்தினால் நிறைந்து அதனிமித்தம் பெரிய பாரத்தோடு அவன் இருக்கிறான், கதறுகிறான். அவர் சொல்லும்போது, ஆண்டவரே, உம்முடைய அம்புகள் எனக்குள் தைத்து இருக்கிறது, அந்த அம்புகளுடைய விஷம் என் உயிரையே வாங்கி விடுமோ என்ற ஒரு நிலையிலே அவன் கதறுகிறான்.
பெரிய பாரம். எனக்கு ஏன் இந்த நிலை என்பதை அவன் அறிய முடியவில்லை. அவன் உள்ளம் முழுவதும், சரீரம் முழுவதும் சஞ்சலத்தினால் நிறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2:3, என் சஞ்சலம் நெருக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொல்லுகிறான். யோபுக்கு அந்த சஞ்சலமும் நிர்பந்தமும் அதிகமாகி அது அவன் மேல் பாரமாகி விட்டது. பாரமான ஒரு நிலையில அவன் இருக்கிறான். மிகுந்த பாரம், எல்லா பாரத்தோடு கூட இருக்கிறான். ஏறத்தாழ யோபு 1ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 40வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் அவனை இறக்கி வைக்கிறான். ஒவ்வொன்றா சொல்றான். அவனுடைய பாரங்கள் எந்தெந்த காரியங்களிலே அவன் இருதயம் பாரத்தோடு இருந்ததோ அந்த அத்தனை காரியங்களையும் ஆண்டவரிடத்திலே இறக்கி வைக்கிறான். ஆண்டவரிடத்திலே இறக்கி வைக்கிறான் என்றால் ஆண்டவரிடத்திலே முழுமையாக சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் இப்படி இருந்தேனே, ஆசீர்வதிக்கப்பட்ட காலங்களிலே ஆசீர்வாதமாய் இருந்தேனே, ஜனங்கள் எல்லாரும் என்னை கண்டு பணிந்து கொண்டார்களே, ஆனால் இப்பொழுதோ என் நிலைமை மிக மோசமாய் இருக்கிறது. என்னை உதாசீனப்படுத்துகிறார்கள். என் நண்பர்களுக்கு நான் தூரமானேன். என் இன ஜன பந்துக்கள் யாவரும் எனக்கு தூரப்படுத்துகிறார்கள். ஆண்டவரே, எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதலும் இல்லை, நான் மிகுந்த பாரத்தோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவன் உள்ளத்தில் இருந்த அத்தனை காரியங்களையும் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறான். சொல்லும்போது 40வது அதிகாரம் வரைக்கும் அவனுடைய பாரங்களை சொல்லி 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 இறக்கி வைப்பான். வாசித்து பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியங்களாக ஆண்டவரே என்று சொல்லி அறிக்கையிட்டு அறிக்கையிட்டு இறக்கி வைப்பான். 40 நாள் என்று சொன்னது போல 40 அதிகாரம் வரைக்கும் அவன் பாரத்தை இறக்குவான். 40வது அதிகாரத்தில் ஆண்டவர் இறங்கி பேச ஆரம்பிப்பார். அப்போ சொல்லுவான், ஆண்டவரே, நான் நீசன். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவன் சொல்வான், ஆண்டவரே, நான் நீசனாய் இருக்கிறேன். ஆண்டவருக்குள் உத்தமனாய் வாழ்கிறவன், சன்மார்க்கமாய் வாழ்ந்தவன், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு அருமையான ஒரு மகன். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் நீசனாய் இருக்கிறேன் அப்பா. என் வாயை என் கையினால் பொத்திக் கொள்கிறேன். நீ பேசும் என்று தன்னை முழுவதுமாய் அர்ப்பணிப்பான். பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து அவன் தன்னை முழுவதும் தாழ்த்துவான். தாழ்த்திய பொழுதுதான் தேவன் அவன் முகத்தை பார்த்தார். அவன் பாரத்தினால் படுகிற வேதனை அவன் பார்த்தார். அவனை சுற்றி இருக்கக்கூடிய சிறையிருப்பை பார்க்கிறான். நிந்தைகளினாலும் அவமானங்களினாலும் வந்த ஒரு சிறையிருப்பு, வியாதியாகிய சிறையிருப்பு, நஷ்டமாகிய சிறையிருப்பு, எல்லா சிறையிருப்பையும் ஆண்டவர் அவன் தேவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்ததினாலே கர்த்தர் அவன் முகத்தை பார்த்து அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு 42ஆம் அதிகாரம் 10-12 சொல்லுகிறது, அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தளினார். அவன் முன்னிலையை பார்க்கிலும் அவன் பின்னிலையை ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? அவன் இருதய பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே இறக்கி வைத்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, கடந்த ஆண்டு முழுவதுமே பல வருஷமாக கூட உங்கள் இருதயத்தில் பாரங்கள் இருக்கலாம். இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு இறக்கி வச்சிருங்க. இந்த மாதம் ஆண்டவர் நீங்க சுமக்கிற எந்த ஒரு பாரத்தையும் இனி நீங்கள் சுமக்கவே கூடாது என்று ஆண்டவர் நினைக்கிறார். இதுவரைக்கும் நீ சுமந்தது போதும். இதுவரைக்கும் உன் பாரத்தை நீ சுமந்தது போதும்.
இதுவரைக்கும் உன் குடும்பத்தின் பாரத்தை சுமந்தது போதும். உன் குடும்பங்கள், பிள்ளைகள் எல்லாம் பாரம், மிகுந்த பாரம். என்னென்ன காரியங்கள் பாரமாய் தோன்றுகிற அத்தனை காரியங்களை இந்த மாதத்திலிருந்து இனி நீங்க சுமக்கவே மாட்டேங்க. அவர் முழுவதும் இறக்கி வைக்கும்படியாய் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். அவரே சுமக்கும்படியாய் இந்த மாதம் அவரே உங்க குடும்பத்தை சுமக்க போறாங்க. அவரே உன் தேவைகளை சுமக்க போறார். அவரே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணத்தக்கதாக இறங்க போறார். இயேசுவே குடும்பத்தின் தலைவராக இறங்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். எபிரேயர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எத்தனை சாட்சிகள் இருக்கிறது. அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் பாரங்களை எல்லாம் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைத்திருக்கக்கூடிய அநேக சாட்சிகள் உண்டு. அதே போல அவர்களைப் போல நீங்களும் உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைங்க. ஒரு நிச்சயத்தோடு கூட ஒரு நிச்சயம் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை குறித்த பாரம் எல்லாம் நினைக்கும் பொழுதே ஒரு வருத்தம், வேதனை இருக்கும். அதனால நான் சொன்ன வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கிறார். இந்த வருத்தங்களை எல்லாம் பார்த்து இன்னைக்கு இறக்கி இன்றையோட கர்த்தர் உங்கள் ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆண்டவருடைய ஒரு விடுதலை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசுவின் பாதத்தில் இறக்கி அப்படி இறக்கி வைக்கும் போது இறக்கி வச்சுட்டேங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுன்னா ஆண்டவர் சொல்றார், இன்றையிலிருந்து நான் உன்னை ஆதரிப்பேன். ஆண்டவர் இயேசுவினுடைய ஆதரவு இன்று உங்க குடும்பத்துக்கு வந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசு இன்று எவர்கள் எல்லாம் தங்கள் பாரங்களை கிறிஸ்துவனுடைய பாதத்தில் இறக்கி வைத்தார்களோ அத்தனை பேர்களுக்கும் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு ஆதரவு கொடுக்கிறார். அவர் உங்களை ஆதரிக்க போகிறார். அவருடைய ஆதரவு உங்களுக்கு நேராய் வருகிறது. அவருடைய ஆதரவு குடும்பத்துக்கு நேராக வருதுங்க. அவருடைய ஆதரவு உன் வீட்டுக்கு நேராக வருகிறது. மனுஷனுடைய ஆதரவு அல்ல, தெய்வத்தினுடைய ஆதரவு, இயேசுவினுடைய ஆதரவு, கிறிஸ்துவனுடைய ஆதரவு, பரிசுத்த ஆவியாருடைய ஆதரவு. ஆண்டவருடைய ஆதரவு ஒருவனுக்குள் வரும் பொழுது அது 3 விதமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்கிறதா இருக்கும். கிறிஸ்துவனுடைய ஆதரவு எந்த வீட்டுக்குள் இறங்குகிறதோ அவர்களுக்கு அந்த 3 ஆசீர்வாதங்கள் உள்ளே வரும். அதுக்கு நாம் செய்யக்கூடிய முதல் காரியம், உங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் பாதத்திலே கண்ணீரோடு அழுகையோடும் இறக்கி வைகள். இறக்கி வச்சு என்னோடு உன் பாரத்தை இனி நீ சுமக்க தேவையில்லை. இயேசு சிலுவையில் எல்லாம் சுமந்துட்டார். இயேசு கொல்கதா மலையிலே சுமந்திருக்கிறார். பாரத்தை சுமந்திருக்கிறார், வியாதியை சுமந்திருக்கிறார், நோய்களை சுமந்திருக்கிறார். எல்லாவற்றையும் சுமந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் உன் பாரங்களை இறக்கிச்சது. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசம், ஆண்டவரே என் பாரத்தெல்லாம் இன்னையோட இறக்கி வச்சுட்டேன், ஒருபோது இந்த பாரத்தை நான் திரும்ப இந்த ஜெபம் முடிந்து நான் வெளியே போகும்போது திரும்ப நான் அந்த காரியங்களை நான் நினைக்கவே மாட்டேன். அப்படி செய்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சட்டையின் ஆதரவு வரும். அவருடைய ஆதரவு உங்களுக்கு நேராய் கடந்து வரும். இந்த ஆதரவில் வரக்கூடிய முதல் காரியம் ஏசாயாவின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன். முதல் ஆதரவு என்னவென்றால் ரட்சிப்பின் ஆதரவு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்கு ஒரு ரட்சிப்பின் ஆதரவாய் வரப்போகிறார். எசேக்கியா கண்ணீரோடு கூட ஜெயிப்பான், வேதனையோடு கூட ஜெயிப்பான்.
அசிரியன் பயங்கரமாக எழும்பி வருவான். அவனுடைய வார்த்தைகள் அவன் இசைக்கு அவன் உள்ளத்தை உடைத்து விடும். அவன் நிந்தைகள் அவன் உள்ளத்தை மிகுந்த பாரத்தோடு இருக்க வைத்திருக்கும். துக்கத்தோடு தேவ சமூகத்தில் வந்து அழுவான், கண்ணீர் வடிப்பான். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரே, அசிரியன் கைக்கு என்னை விலைக்கு நீங்களாக்கும் என்று அவன் கதறுவான். ஆண்டவர் சொல்லுவார், அந்த அசிரியன் உன்னை தொடமாட்டான். உனக்கு ஒரு செய்தி அனுப்புவேன், அவன் ஓடி போயிடுவான். உனக்கு ஒரு செய்தி வரும், அவன் ஓடிடுவான், நீ ரட்சிக்கப்படுவாய். அதுபோலதான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பத்துக்கு விரோதமாய், உங்க வீட்டுக்கு விரோதமாய் யார் எழும்பி உங்களை பிடிக்க வேண்டும் என்று, வேதனைப்படுத்த வேண்டும் என்று, துக்கப்படுத்த வேண்டும் என்று வருகிறார்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆதரவு குடும்பத்துக்கு நேராய் கடந்து வரும். ஆதரிப்பார், ரட்சிக்கும் ஆதரவு. குடும்பத்தை ரட்சிப்பார், பிள்ளைகளை ரட்சிப்பார், கணவரை ரட்சிப்பார், மனைவியை ரட்சிப்பார். குடும்பம் சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார். எஸ்ஐயாவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன். இரண்டாவது, தப்புவிக்கும் ஆதரவு. ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். எந்த ஒரு காரியத்தை நீ சிக்கிக்கொள்ள மாட்டார். அந்த எல்லாவற்றையும் தப்புவிக்க அவர் வல்லவர். சிங்கத்தின் கெவியிலே போடப்பட்ட தானியேலை தப்புவித்த தேவன் தப்புவிக்க வல்லவராயிருப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில சிங்கம் வந்த பொழுது அந்த சிங்கத்தின் கைகளிலிருந்து தாவீதை தப்புவித்தார். கரடியின் கையிலிருந்து தப்புவித்தார். அவனுக்கு விரோதமாய் எழும்பி வந்த அத்தனை சேனைகளும் அவனை தொடாதபடிக்கு தப்புவித்த தேவன் உங்களையும் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தப்பிச்சுட்டீங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் நான் மரித்து போவே நினைச்சிருந்தேன், அந்த மயிரிழையில தப்பிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, நான் காரில் போய்கிட்டு இருந்தேன், வண்டியில் போய்கிட்டு இருந்தேன், அதை கொஞ்சம் ஒரு லேசா ஆக்சிடென்ட் ஆயிருமோ என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே ஒரு மயிர் இழையில நான் தப்பித்தேன் என்று அநேகர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். அது கர்த்தர் தான் தப்புவிக்கிறவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை தப்புவிக்கிறவராய் இருப்பார். தப்புவிக்க வேகமா வருவார். அவர் தப்புவிச்சா வேற எந்த ஒரு மனுஷன் கையில சிக்கவே முடியாது. நம்மை தப்புவிக்கிறவர், தப்புவிக்கிற ஆதரவு நிச்சயமாய் இந்த மாதத்திலே உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவின் ரட்சிப்பின் ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு வரும், வந்துருச்சு. ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திலும் நீங்க சிக்கவே மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். உன் வேலை ஸ்தலத்தில் நீ தப்புவிக்கப்படுவாய், உன் தொழில் ஸ்தலத்தில் நீ தப்புவிக்கப்படுவாய், நீ நடந்து போக தப்புவிக்கப்படுவாய். எந்த ஒரு சத்துருவின் வல்லமைகள், வான மண்டல பொல்லாத ஆவியின் கிரியைகள், மனுஷிக வல்லமைகள், வெள்ளி சூரிய பிசாசின் கட்டுகள் உன்னை தொடாதபடிக்கு அவர் தப்புவிப்பார். இயேசுவை தப்புவிக்கிறவர். மூன்றாவது, எஸ்ஐயா 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமிலே ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து நிச்சயமாய் என்ன செய்வார்? கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, காக்கும் ஆதரவு. உங்களை காத்துக் கொள்வார். இந்த கால சூழ்நிலையில எந்த நோயின் தாக்கம் உங்களை தொடாதபடிக்கு பறந்து காக்கிற பட்சி போல உங்களை காப்பார். பறந்து காக்கிற ஒரு பட்சி. பயங்கரமான பருந்துகள் பயங்கரமான கால்களிலே பலனுடையது. அநேக காரியங்களிலே நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு பருந்து ஒரு பெரிய புலிக்குட்டி, அந்த புலிக்குட்டியை ஒரு மலையில இருக்கிறது வேகமாய் பறந்து வந்து
புலி குட்டியை கண்ணில் கொத்தி தூக்குவதை நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன், ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவரே, இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கழுகுகள் தன்மை இருக்குமா? இவ்வளவு பெரிய தாக்கத்தை, அதை அடித்து தூக்கிட்டு போகிறதை தன்னால் சுமந்த அந்த 2 கால் பலத்தோடு கொண்டு போய் அதான் வேறு சொல்கிறது, பிணம் எங்கு அங்கே கழுகுகள் கூடும் என்று. அவ்வளவு தன்மை வாய்ந்தது. வல்லமையுடைய புலி குட்டிகளையே அடித்து தூக்குற அளவுக்கு அதனுடைய தன்மை இருக்கும் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பறந்து காக்கிற பட்சிகளை போல எந்த ஒரு நோயின் தாக்கம், வந்திருக்கிற நோயின் தாக்கத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் இயேசு பறந்து காக்கிற பட்சியை போல நம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்துக் கொள்வார். காக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். காக்கும் ஆதரவு. சிறுவனை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. காலை தள்ளாட ஓட்டார். நீ காக்கிறவர் உறங்க, உங்களை பாதுகாத்துக் கொள்வார். அதான் ஆண்டவர் சொன்னார், இயேசு உன்னை ஆதரிப்பார். யாருக்கு இந்த ஆதரவு வரும்? யாருக்கு இந்த ரட்சிப்பின் ஆதரவு? யாருக்கு இந்த தப்புவிக்கும் ஆதரவு? யாருக்கு இந்த காக்கும் ஆதரவு என்று சொன்னார், எவர்கள் தன் பாதங்களை எல்லாம் இயேசுவின் பாதத்தில் இறக்கி வைக்கிறார்கள் அவர்களுக்கு தானே. 3வது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட மாட்டார். பாதத்தை வைத்து உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவே விட்டார். சங்கீதம் 66:9 சொல்லுகிறது, அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு வைக்கிறார். கால் தள்ளாடாது. தள்ளாட்டம் வருகிறது என்று சொன்னாலே பலன் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கும். ஒரு மனிதனுக்கு சரீரத்திலே அந்த சரீரத்துக்கு தேவையான பலன் இல்லை என்றால் கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கும். ஆண்டவர் சொன்னார் எபேசியர் 6:10, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த மாதம் உங்களை பலப்படுத்துகிற மாதம். அவர் ஒருபோதும் உங்களை தள்ளாட விடவே மாட்டார். நிச்சயமா தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 121:3 சொல்லப்பட்டபடி, அவர் உன் காலை தள்ளாட விட்டால் உன்னை காக்கிறவர் உறங்கா, தள்ளாட விட மாட்டார். இந்த மாதம் தள்ளாட மாட்டேங்க. ஐயோ, நான் என்ன படபடப்பு இருக்காது. தள்ளாடுது என்று சொன்னால் ஒரு படபடப்பு வரும். ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. நாளை சந்திக்கக்கூடிய காரியங்கள், நான் எப்படி சந்திக்க போறேன் என்று ஒரு கால் தள்ளாடுகிற ஒரு நிலை. ஐயோ, அந்த பணத்தை நான் கட்டணுமே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நினைக்கும் பொழுதே கால் தள்ளாட ஆரம்பிக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அவர் பாதத்திலே உன் பாரத்தை எல்லாம் நீ இறக்கி வைத்ததினாலே நீதிமானாய் வாழ்கிற உன்னை உன் கால்கள் தள்ளாட விடவே மாட்டார். எஸ்ஐயா 35:3 சொல்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துவார். முழங்கால் தள்ளாடாது. தள்ளாடாம பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். தாவீது அருமையாய் சொல்லுவார், எப்பொழுதுமே தாவீது ஆண்டவரையே சார்ந்திருப்பான். அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அதை நாம் அப்படியே படித்து அதை நமக்குள்ளே தன்வசப்படுத்தி அதை செயல்படுத்துவோம் என்றால் அது அப்படியே நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். சங்கீதம் 26:1 சங்கீதத்திலே, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் என் கால்கள் தள்ளாடுவதில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். அடிச்சு திரும்ப 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 தாவீது சொல்லுகிற வார்த்தை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் மனுஷனை நம்ப மாட்டேன். தேவ பிள்ளையே, இந்த நாளில எந்த மனுஷனை நம்ப வேண்டாம். நாசில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்க. அவன் நம்பப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். ஆண்டவரை நம்புங்க. சொல்றார், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேங்க. சொல்லுந்த வார்த்தையை இந்த மாதம் முதல் காரியம், உங்கள் பாரத்தை ஆண்டவரத்துல ஒப்படைங்க. ஒப்படைச்சிட்டு கர்த்தர் எனக்கு ஆதரவா இருப்பார் என்று விசுவாச அறிக்கை விடுங்க. மாசம் எனக்கு ஆண்டவர் ஆதரவா இருப்பார். இந்த மாதம் இல்ல, என் வாழ்க்கையில என்றுமே என் தேவன் எனக்கு ஆதரவு கொடுப்பார். 3வது அழகா சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்,
ஆகையால் என் கால்கள் தள்ளாடுவதில்லை. தள்ளாட விட மாட்டார். சொல்லுவார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு கால்கள் தள்ளாட விடுவதில்லை. விழுகிறவனை உம்முடைய வார்த்தைகளால் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர் என்று யோபு 4:4 சொல்லப்பட்டிருக்கும். தள்ளாட விட மாட்டாங்க. இந்த மாதம் மிகுந்த ஆசீர்வாதமான மாதம். ஏனென்றால் நம்முடைய பாரங்கள் எல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்கிற ஒரு மாதம். நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லிட்டார். ஒன்று. ரெண்டாவது, நான் உனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதரவாக இருப்பேன். இந்த மாதம் ஃபுல்லாக இருப்பேன். ஏதோ ஒரு நாள் ஆதரவு கொடுத்துட்டு போறவர் அல்ல. ஆண்டவர் சொல்றாரு, வாழ்நாள் முழுவதும் நான் உனக்கு ஆதரவு. இந்த மாதம் முழுவதும் முழுமையான ஆதரவு. எல்லா காரியத்தையும் ஆதரவு கொடுப்பேன். எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு ஆபத்தும் இனி ஒருபோதும் உன் கால்கள் தள்ளாடவே மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளாடுவதில்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. ஷக்கரபலவதுரா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். மகா இரக்கம் பரிசுத்தமுள்ள பிதாவே, மகத்துவமுள்ள நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த 6வது மாதத்திலே நாங்கள் தங்கள் முழங்கால்களை முடக்கி, ஆண்டவரே என் பாரத்தை எல்லாம் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறேன் என்று வைத்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாய் இருந்து ஆண்டவரே கால்கள் தள்ளாதபடிக்கு பாதுகாத்து இந்த மாதத்தினுடைய முழுமையான தேவைகளை எல்லாம் சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா தேவைகளையும் சந்தி. ஒருபோது பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கவே கூடாதுப்பா. ஆண்டவரே உடைய ஆதரவு உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். இந்த மாதம் நான் என்னுடைய தேவைகளை எப்படி சந்திக்க போகிறேன் என்று கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு. அடைக்கப்பட்ட நிலை, ஒடுக்கப்பட்ட நிலை, ஒன்றும் வரவு இல்லாத ஒரு நிலையில இந்த நாளுக்குரிய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே சந்திக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஒன்றிலும் உடைய பிள்ளைகள் குறைவா இருக்கவே கூடாது. குறைவுகளை நிறைவாக்குற இயேசுவே, இன்னைக்கு எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதம் இறங்கி கிரியை செய்வதாக இந்த மாதம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி தாவரிக்கட்டும். நீங்கள் கர்த்தரும் அருமையுமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளபடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே.